ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி எந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம்னா த பஜாஜ் பல்சர் 220F BS4 இன்ஜினோட 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்டிங் தாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் கிடையாது, நார்மலான ஃபியூல் பம்ப் தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இருந்த பெட்ரோல் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெட்ரோல் வந்து சுத்தமாக இல்லைங்க, எல்லாமே ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நம்மளுக்கு 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதெல்லாம் வீடியோ அப்படியே போக பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்களா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கேன். பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓனரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க, மிஸ்டர் ரைடர் விங்கி நாட் 1. இந்த ஐடியை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகுது என்னன்றதை வந்து பார்க்கலாங்க. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஏற்கனவே வண்டியில் இருந்த பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றிடுவோம். அவ்வளோதாங்க, பெட்ரோல் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ இங்கேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடுவோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் வந்து மீட்டரெல்லாம் 0 பண்ணிடுவோங்க. ஓடோமீட்டர் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7881 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குதுங்க. ட்ரிப் 1 ட்ரிப் 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம். போக போக அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். அவ்வளோதாங்க, ட்ரிப் 1 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 0 பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு நம்மளுக்கு 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாங்க. வண்டியோட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் பல்சர் 220 பிடிக்கும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 220 பிடிக்குன்னா ப்ளூ கலர் ஆட்டினை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. பார்க்கலாங்க எவ்வளோ பேருக்கு பல்சர் 220 பிடிக்கும் என்னன்றதை வந்து பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 220 வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஓட்டுறதுக்கு கார்னரிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஓட்டுறதுக்காகட்டும் சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றது வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு வண்டியோட டீட்டெயில்ஸே என்னன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. இப்போ வந்து நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா த பஜாஜ் பல்சர் 220F 2018 மாடல் BS4 இன்ஜினுங்க. இதோட 1 லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்டிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். 220ஓட பவர்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 20 bhp பவர் அட் 8500 RPMலையும் 80 Nm டார்க்கு அட் 7000 RPMலும் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 36 to 40 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிடைக்கும் நம்மளுக்கு. நமக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து வீடியோ கடைசியில் பார்ப்போம். உங்களோட பைக் எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஸ்டார்டிங் வண்டி எடுத்துகிட்டு இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கேன்னா 13 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்குறேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 25 to 30 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. வண்டி எடுத்தது ரவுண்டாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் பக்கம் வந்து ஓட்டிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூ-டர்ன் பண்ணி எடுத்துப்போம். ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு கிளம்புனாலும் நம்மளுக்கு வந்து 40 கிலோமீட்டர் வந்து வந்துடும். அரௌண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 40 தான் மைலேஜ் தரும். பார்ப்போங்க, போய்ட்டு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்த்தலாம். இப்போ வந்து இங்கேயே யூ-டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், கரெக்டாக 20.6 கிலோமீட்டர் வந்து ஓட்டி இருக்குதுங்க. வண்டி ஸ்டார்டிங்கில் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் வந்து ஓட்டிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க ரிட்டர்ன் இங்கேருந்து கிளம்புவோம். போய்ட்டு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்ப்போங்க. வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறோம். இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து போகும்.
போயிட்டு எந்த இடத்துல வந்து ட்ரை ஆகுதோ அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ வந்து ஓட்டிகிட்டு போவோம். இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. இப்போ வரைக்கும் வண்டி இடத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கிறேன்னா 35.9 கிலோமீட்டர் வந்து ஓட்டிடுறோம். அதாவது இப்போ ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா 36 கிலோமீட்டர் பக்கம் வந்து ஓட்டிட்டுங்க. இன்னொரு 4 கிலோமீட்டர்ஸ் போனாலும் நம்மளுக்கு வந்து 40 கிலோமீட்டர் ரீச் ஆயிரும். அதே ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 50லேருந்து 80 வரைக்கும் இந்த ஸ்பீட்லேயே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் எப்பவுமே ஒரு 60-70 அந்த ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பேன். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்த்துடலாம். இன்னொரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டோம். ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துலேருந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். வேறு லெவல் பண்ணி வச்சுருக்கிறோம் லைட்டிங்கு. அதெல்லாம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பெட்ரோல் ட்ரை ஆகி நிற்கும் போது அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க லைட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குன்றது. இருக்கிற பெட்ரோல் ட்ரை ஆகிறதுக்குள்ள கொஞ்சமாக இருட்டிச்சுன்னா இருக்கிற லைட்டெல்லாம் உங்களுக்கு போட்டோன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க வீடியோவில். நான் உங்களுக்கு வந்து அது கடைசியாக காமிக்கிறேன். கொஞ்சம் லைட்டிங்கெல்லாம் கொஞ்சம் நாளாக ஹெவியாக போட்டிருக்கிறோம் ஓரளவுக்கு. உங்களுக்கு பைக் மாடிஃபிகேஷன் பண்ணுறதெல்லாம் பிடிக்குமா இல்லையான்றதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 220 ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓடுறதுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்டிங் வீடியோ வேணுன்றதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய புது பைக்குங்கெல்லாம் வந்துடுச்சு. நானும் நிறைய பேர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட கேட்குறேன். பைக் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. உங்கள்கிட்ட ஏதாச்சும் பைக் இருந்தால் உங்களுக்கு மைலேஜ் டெஸ்டிங் பண்ணணும் இல்லை ரிவ்யூ பண்ணணும், உங்களோட பைக்கை நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட பைக் மாடிஃபை பண்ணியிருக்கிற பைக்கோ இல்லை புது பைக்கோ ரிவ்யூவோ இல்லை மைலேஜ் டெஸ்டிங்கோ எதுவாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேங்க. உங்களுக்கு வந்து அப்படி எனக்கு வந்து பைக் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேங்க. இப்போ வரைக்கும் 38 கிலோமீட்டர் வந்து பக்கம் ஓட்டிகிட்டு வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போனோங்களா நம்மளுக்கு வந்து 40 மைலேஜ் ரீச் ஆகிடும். சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி அடிக்கிறது எதுவுமே இல்லை, நல்லாவே போயிட்டுருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக போய்ட்டு எந்த இடத்துல ட்ரைவ் ஆகுதோ அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 45.6 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரே ஒரு இடத்துல ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகி போய்ட்டுருக்குது. இன்னொரு 1 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து போகும். பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்னொரு கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க. எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு கரெக்டாக சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இனிமேல் நம்ம சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக ஒரு 10K அடிச்சிடலாம். பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து விட்டு போயிட்டுருக்குது. 46.3 கிலோமீட்டர் பக்கம் வந்து வந்தாச்சுங்க. ஃபுல்லாக ட்ரை ஆகி நிற்கிற வரைக்கும் ஓட்டிட்டு பார்த்துடலாங்க எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை. உங்களுக்கு தெரியுதா வண்டி வந்து பார்த்திங்கன்னா விட்டு இழுக்குது. உங்களுக்கு நைட் டைம் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியுதா என்னமோ தெரியல. லைட்டிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்குறோம். இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போயிட்டே தாங்க இருக்குது. ஆஃப் ஆகல ஃபுல்லாக. ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விட்டு இழுக்குது வண்டி. ஆஃப் ஆகிடுச்சுன்னு தாங்க நினைக்கிறேன். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சிங்க பெட்ரோல். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து எக்ஸைட்டாக த பஜாஜ் பல்சர் 220F 2018 மாடல் BS4 இன்ஜின் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 47.3 கிலோமீட்டர் வந்து வந்திருக்குதுங்க. உங்களோட பைக் எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுக்கு இந்த பஜாஜ் பல்சர் 220F BS4 இன்ஜினு 47.3 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து தந்துருக்குதுங்க. இப்போ அவங்க வண்டியோட லைட்டிங்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட லைட்டிங் அவன் ஃபோட்டோ வச்சுருக்கிறான். உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட லைட்டிங் பிடிச்சிருக்குதா இல்லையான்றதை வந்து சொல்லுங்கள். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி இன்னொரு டைம் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஸ்டார்ட் ஆகலைங்க. வண்டியில் இந்த பெட்ரோல் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து 47.3 கிலோமீட்டர் வந்து வந்துருக்குது. 47.3 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. லைட்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதை ரன் பண்ணி டாட்டா போய்ட்டு